Father God, I thank you for all your goodness and mercy. இந்த காலை வேளையிலே உங்களுடைய சமூகத்துக்கு நாங்க வரோம். நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் என்று வரோம். எங்களுக்கு கொடுத்த இந்த நாளுக்காண்டி உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். எங்களோட இருந்தவர்கள் இன்னைக்கு இல்ல. உங்க அன்புக்காண்டி நன்றி செலுத்துறேன். மனுஷனோட வாழ்க்கை இதுதான். ஆனாலும் எங்களோட கடந்து வருகிறீர், எங்களை ஆளுகை செய்கிறீர். அதற்காண்டி ஸ்தோத்திரம். இந்த நாளை உங்களோட கரத்துல கொடுக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக கேட்கிறேன். உண்மையாகவே உங்களுக்காண்டி பிரகாசிக்கிற ஒளியாக இவர்கள் மாறட்டும். பரிசுத்த எங்களோட மூச்சா இருக்கட்டும். உலகத்துக்கு பிரித்து எடுக்கப்பட்டவர்களாக நாங்கள் வாழும்படியான கிருபைகளை எங்களுக்கு நீர் கொடுத்தார். இவர்களை இவர்களோட சந்ததியும் நீர் ஆசீர்வதியும். இந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது எங்களோடு நீர் இடைப்பட்டறலும். ஒவ்வொருத்தரோட இருதயத்தோடு ஆவியானவரே நீர் பேசும்படியாக ஆவியானோருடைய கருத்துக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே, ஆமென். Thank you. Please be seated. இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஒரு சந்தோஷமான நாள். உலகெங்கும் அவரோட பிறப்பை குறித்து எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாள். ஆண்டவர் இந்த வருஷத்துல இந்த நாளில் நாம் வரும்படியாக நமக்கு கொடுத்த கிருபைக்காண்டி நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்மஸ்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் முதல்ல செய்யக்கூடிய காரியம் ஸ்டார் கட்டுவாங்க. ஒரு சிலருக்கு கிறிஸ்மஸ்னா என்னன்னா ஷாப்பிங். ஒரு சிலருக்கு கிறிஸ்மஸ்னா நல்ல பலகாரங்களை சுடணும். ஒரு சிலருக்கு கிறிஸ்மஸ்னா எல்லா ரிலேட்டிவ்ஸோட ஒன்றா அன்றைக்கு சந்தோஷமா மகிழக்கூடிய காரியங்கள். ஒரு சிலருக்கு கிறிஸ்மஸ்னா நல்லா குடிக்கணும். இன்றைக்கு கிறிஸ்மஸ் இப்படிதான் இந்த உலகத்துல கொண்டாடப்படுகிறது. ஸ்டார், வீட்டில் ஸ்டார் கட்டுறோம். அது என்னத்தை குறிக்கிறது என்றால், இந்த வீட்டில் இயேசு இருக்கிறார். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லயும் ஸ்டார் கட்டி இருக்கிறோம். அந்த வீட்டில் உண்மையாகவே இயேசு இருக்கிறாரா? அந்த வீட்டில் தேவனுடைய வசனத்துக்கு இடம் இருக்கிறதா? நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். உலகெங்கிலும் எத்தனையோ ஸ்டார்ஸ், எத்தனையோ குடும்பங்கள்ல, எத்தனையோ வீடுகள்ல இந்த ஸ்டாரை பார்த்து புறஜாதிகள் நம்ம வீட்டுக்கு வரணும். ஏன் வரணும்னா, இந்த வீட்டில் இயேசு இருக்கிறார், இவங்க கிட்ட போனா எனக்கு விடுதலை கிடைக்கும், இவங்க கிட்ட போனா என் நோய் சுகமாகும், அவங்க எனக்காண்டி ஜெபிப்பாங்க, ஏன்னா அவங்களோட இயேசு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? நம் வீட்டை தேடி இருளில் இருக்கிற ஜனங்கள் வராங்களா? சோ நம்மளோட ஸ்டார் எதை குறிக்குது? இன்னைக்கு அநேகருக்கு இதோட அர்த்தம் தெரிந்தாலும் அவனமாக வாழ்வது கிடையாது. நம்மளை தேவன் அதற்காண்டி அழைக்கவில்லை. You are the light of the world ன்னு சொன்னார். இந்த உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொன்னார். உங்களை வெளிச்சமாக படைத்திருக்கிறார், என்னை வெளிச்சமாக படைத்திருக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு போகும்படியாக தேவன் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். Do our star represent that? இந்த நட்சத்திரம் நம்ம வீட்டில் மாட்டி வச்சிருக்கிற அந்த ஸ்டார் உண்மையாகவே
இயேசு உங்க குடும்பத்தில் இருக்கிறாரா? உங்களோட இருதயத்தில் இருக்கிறாரா? உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில இருக்காரா? அதற்கு நீங்கள் இடம் கொடுத்திருக்கிறீர்களா? நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசு ஏன் வந்தார்? எதற்காண்டி வந்தார்? அவர் தன் ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார். எதனா ஒரு குழந்தை உலகத்துல பிறந்துச்சுன்னா இது சாகறதுக்கு தான் பிறக்குமா? பிறக்காது. அவர் வந்த நோக்கமே உங்களுக்காண்டி எனக்காண்டியும் சிலுவையில மரித்து மீட்பை கொண்டு வரும்படியாக தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். எவ்வளவு ஆச்சரியமான காரியம்! உலகத்தை படைத்த ஆண்டவர் தன் சொந்த குமாரனை மரிப்பதற்காண்டி இந்த உலகத்துக்கு அனுப்பினார். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இதுல இருக்கு. நாமும் இந்த உலகத்துக்காண்டி மரிக்க தேவன் நம்மளை அனுப்பி இருக்கிறார். ஒரு கோதுமை மணியானது அது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது பலன் கொடுக்காது. நம்மளுடைய வாழ்க்கை ஒரு கோதுமை மணியை போன்றது. நம்முடைய சுயத்துக்காண்டி நாம் மரிக்காவிட்டால் எந்த ஒரு மனுஷனையும் முளைக்க வைக்க முடியாது. இந்த கிறிஸ்துமஸ் நாளில் தேவன் எதற்காண்டி வந்தார்? மீட்பை உண்டு பண்ணும்படி வந்தார். அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்க வந்தார். இன்னைக்கு அவங்கவுங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். என் குடும்பம், என் பிள்ளைங்க, என்னோட சொத்து, என்னோட பங்கு. யாராவது நலிந்து போற ஆத்துமாக்களை, கஷ்டப்படுற ஆத்துமாக்களுக்காண்டி, துயரத்துல இருக்கிறவங்களுக்காண்டி, பிசாசின் பிடியில இருக்கிறவங்களுக்காண்டி தன் ஜீவனை கொடுக்க, சுயத்துக்கு மரிக்க நாம் முன் வந்திருக்கிறோமா? நம்ம இன்று நாள்ல அதை யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயங்கள் இது. So we should die for ourselves. நம்முடைய சுயத்துக்காண்டி நாம் மரிக்க வேண்டும். So அவர் எவ்வளவு பெரிய ரிடம்ஷன் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். அவர் மட்டும் இந்த உலகத்துல வரலன்னா நமக்கு மீட்பு என்பதே இருந்திருக்காது. உன்னையும் என்னையும் இன்னைக்கு நீங்களும் நானும் இவ்வளவு அழகா உடுத்தி உட்கார்ந்து இருக்க மாட்டோம். அவர் நிர்வாணமாய் தொங்கினார். ஏன் தொங்கினார்? நம்மளை உடுத்தும்படியாக நிர்வாணமாய் தொங்கினார். இதை யாரும் யோசிச்சு பார்ப்பதே கிடையாது. என் தேவன் எதற்காண்டி வந்தார்? தன் ஜீவனை கொடுக்க வந்தார். என்னை எதற்காண்டி படைத்தார்? மற்றவர்களுக்காண்டி என் ஜீவனை கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு 10 ரூபா கொடுக்க மாட்டோங்க, கணக்கு பார்ப்போம். நம் ஜீவனை எப்படி உன் சகோதரனுக்காண்டி நம்ம கொடுக்க முடியும்? கொடுக்கணும். இயேசு கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கு. That is real Christmas. உண்மையான கிறிஸ்மஸ் அதுதான். புசிப்பும் குடிப்பும் இல்லை, அதெல்லாம் தேவைதான். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் கண்டிப்பா. அதே நேரத்தில் என் தேவன் எதற்காண்டி வந்தார்? அதை நான் செய்ய வேண்டும். அட்லீஸ்ட் அவரை போல முடியாட்டாலும் இந்த உலகத்துக்கு நான் அதை கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற அந்த வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். சோ முதலாவது என்ன சொன்னேன்? அவர் ஏன் வந்தார்? அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்க வந்தார். இரண்டாவதாக அவர் தன்னை எப்படியாக அடையாளம் காட்டிக்கொண்டார்? எப்படி அடையாளம் காட்டிக்கொண்டார்? இயேசு நம்மில் ஒருவராய் ஆனார். ஒரு மனிதனாய் பிறந்தார். சராசர மனிதர்களோடு ஒருவராக அடையாளம் காட்டிக்கொண்டார். He is the God of sinners. பாவிகளின் தேவன் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு யாருன்னா ஒருத்தர் தப்பு பண்ணா அப்படி ஒதுக்கிடுறோம்.
அவங்கள பத்தி பின்னாடி பேசுறோம். He is the friend of sinner. ஒரு காலத்துல நான் அப்படி இருந்தேன். நான் நீதிமான் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். தப்பு செய்யும் போது என்னால பொறுக்க முடியாது. என்றைக்கு இந்த வசனத்தை படித்தேனோ, பாவிகளை நேசிக்கும்படியாக, அது எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் தேவன் நேசிக்கிறார். நாமும் நேசிக்க வேண்டும். அவர் பாவி என்று ஒருவரையும் தள்ளுவது கிடையாது. அவர் எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவர். So he is the God of sinners. So நம்ம இன்னைக்கு என்ன குணம் நமக்கு இருக்கு? ஆண்டவரை போலயே வாழக்கூடிய அந்த குணம் நமக்கு இருக்கா? அவர் பாவிகளில் ஒருவராக அடையாளப்படுத்தி கொண்டார். 2 திருடர்கள் மத்தியில அவரை தொங்க விட்டாங்க. அவர் தன்னை பாவிகள் மத்தியில் அடையாளம் காட்டிக் கொண்டார். பரிசேயர், சதுசேயர் எல்லாரும் இந்த உலகத்துல இருந்தாங்க. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி இப்படிதான் நடக்கணும், அப்படிதான் நடக்கணும், தனக்குன்னு ஒரு டாக்டரின் லாஸ் இருந்தது. ஆனா தேவன் அதனால மக்களை ரொம்ப துன்பப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவர்களுக்காண்டி போராடினார். ஒரு சாதாரண மனுஷனுக்காண்டி போராடக்கூடியவர், கண்காணிக்க கூடியவர், இரக்கம் பாராட்டக்கூடியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் அடிமையாகவோ அல்லது பாவியாகவோ எண்ணப்பட்டால் அவன் சகோதரர்களில் ஒருவன் அதற்கான கிரியத்தை செலுத்தி அவனை மீட்க வேண்டும். இதுதான் மோசேக்கு ஆண்டவர் சொன்னது. அதை செய்யவே இயேசு நமக்கு சகோதரனாக வந்தார். ஹல்லேலூயா. நமக்காண்டி சகோதரனாக வந்தார். எத்தனை பேர் அவர் சகோதரனாக ஏற்றுக்கொள்வீர்களோ? உங்களுக்காண்டி எனக்காண்டி கிரயத்தை செலுத்தும்படியான சகோதரனாய் வந்தார். இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல இதை நாம் நினைவு கூற வேண்டும். பாவத்தினாலும் அடிமைப்பட்டு பிசாசின் கட்டில் இருந்தவர்களை விடுதலை செய்யும்படியாக மனுஷகுமாரன் வந்தார். We have great God. இன்னைக்கு எத்தனை பேர் பிசாசின் அடிமைத்தனத்துல இருக்காங்க, பாவ அடிமைத்தனத்துல இருக்காங்க, குடி என்ற அடிமைத்தனத்துல இருக்காங்க, விபச்சாரம் என்ற அடிமைத்தனத்துல இருக்காங்க. இன்றைக்கு ஒரு நற்செய்தி இருக்கு. என் இயேசுவால் எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நீர் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை நம்ப வேண்டும். என் தேவனால் எல்லாம் கூடும் என்று நம்ப வேண்டும். நானும் ஒரு காலத்துல ஒரு சில அடிமைத்தனத்துல இருந்தவள். என் தேவன் என்னை விடுவித்தார். என் தேவன் உங்களையும் விடுவிப்பார். அவர் விடுவிக்கவே வந்தார். பாவத்திலையும் கட்டுகளையும் எல்லாத்திலிருந்தும் தேவன் நம்மளை விடுவிக்க வல்லவர் என்பதை இந்த நாளில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படி எங்கு பிறந்தார்? அவர் ஒரு ராஜ அரண்மனையில பிறக்கல. அவர் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு ஒரு பாத்திரம் அவருக்கு வேணும். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு ஒரு பாத்திரம் வேணும். அன்றைய காலத்துல எல்லா வாலிப பெண்களும் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்கள். ஏன்? மெஸ்ஸியா என் வயிற்றில் பிறக்க வேண்டும். அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் தெரியும். மெஸ்ஸியா ஒருவர் வருவார், அவர் எல்லாரையும் விடுவிப்பார் என்ற செய்தி அவர்களுக்கு தெரியும். அன்றைய நாட்கள் இருந்த கன்னி பெண்கள் அவ்வளவு பரிசுத்தமாக தன்னை ஒரு சிலர் காத்து கொண்டார்கள். ஏனென்றால் இயேசு என் வயிற்றில் பிறக்க வேண்டும். அப்படி பரிசுத்தமாக காத்து கொண்ட பெண்களில் மரியா தன்னை பரிசுத்தமாக காத்து கொண்டார். She got the opportunity. அவளுக்கு ஆண்டவர் அந்த தருணத்தை கொடுத்தார். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். இன்னைக்கு உலகத்துல
பரிசுத்தத்துக்கு இடமே கிடையாது. People doesn't like holiness. மக்களுக்கு பரிசுத்தம் அவசியம் கிடையாது. எப்படி பரிசுத்தம் வரும்? தேவனுடைய வார்த்தை நாம் படிக்க வேண்டும், அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும். நம்மிடத்தில் அந்த பரிசுத்தம் இருக்கா? மரியாளுக்கு இருந்த பரிசுத்தம் நம்மிடத்தில் இருக்கா? அவர்கள் ஆண்டவர் அவளை தேர்ந்தெடுத்தாங்க, அந்த பாத்திரத்தை. தேவதூதர்கள் வந்து சொல்றாங்க மரியா கிட்ட. தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படும் மரியாளுக்கு சொல்றாங்க. இது எப்படி ஆகும் ஆண்டவரேன்னு கேட்கிறா. அதுக்கு தான் சொல்றாங்க பரிசுத்த ஆவியானவர்னால தான் இது நடக்கும். அதுக்கு அவ என்ன சொல்றா தெரியுமா? அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கன்னி பெண் கர்ப்பவதி ஆகிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவ ஏத்துக்கிட்டா, அதால வரக்கூடிய நிந்தைகளை அவள் ஏற்றுக்கொண்டாள். தியாகத்தோடு. எல்லாரும் அசிங்கமா பேசியிருப்பாங்க, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசியிருப்பாங்க, எல்லா அவமானத்தையும் வாங்கிக்கிட்டா. ஏன்? மெஸ்ஸியா தான் முக்கியம், எனக்கு இயேசு தான் முக்கியம், அதனால எவ்வளவு அவமானப்பட்டாலும் நான் பரவாயில்லை. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என் இயேசு தான் எனக்கு முக்கியம். சொந்தங்கள் கிட்ட, இந்த உலகத்துல சராசரி மனுஷர்கள் கிட்ட, வேலை பார்க்கிற இடத்துல இயேசுக்காண்டி ஒரு சின்ன அவமானத்தை கூட நம்மளால பட முடியல. She sacrificed. அவர் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தாள், தியாகத்தோடு ஏற்றுக்கொண்டாள். எனக்கு என் இயேசு அவசியம். என் வயிற்றில் அவள் பிறக்கிறது பெரிய பாக்கியம் எனக்கு. என் குடும்பத்துக்கு என் இயேசு அவசியம். என் பிள்ளைகளுக்கு என் தேவன் அவசியம். என் இருதயத்துக்குள்ள அவர் பிறப்பது மிக மிக அவசியம் என்று எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? நிறைய பேர் கிறிஸ்தவன் சொல்றதுக்கு அவமானப்படுறாங்க, வேதத்தை தூக்கி நடப்பதற்கு அசிங்கப்படுறாங்க. ராஜாதி ராஜா ஒரு நாள் வரப்போது, நம்ம எல்லாரும் போய் ஜட்ஜ்மெண்ட்க்கு முன்னாடி நிக்க போறோம். அப்ப சொல்லுவார் ஆண்டவர், நீ என்னை நினைச்சு அசிங்கப்பட்டல, உன்னையும் எனக்கு தெரியாது. We are very proud. We should be very proud to tell that we are the Christian. கிறிஸ்தவன் சொல்றதுக்கு நாம் பெருமைப்பட வேண்டும். ஜீவனுள்ள ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். அதை குறித்து நமக்கு மேன்மை பாராட்ட வேண்டும். நம் வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவங்களா இப்படி, அவங்க கிறிஸ்தவங்களா அப்படி. இன்னைக்கு கிறிஸ்தவர்களோட வாழ்க்கை அப்படி இருக்கிறது. தேவனுடைய நாமம் தூசிக்கும்படியாக கிறிஸ்தவர்களோட வாழ்க்கை இருக்கிறது. நாம் அப்படி வாழ அழைக்கப்படவில்லை. கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்து அவனுக்குள் தூங்காதீங்க. நான் சத்தமா சொல்றேன், நீங்க தூங்குறீங்க. உங்க தலையை நிமித்து வைங்க. கிறிஸ்தவள் என்று சொன்னால் கிறிஸ்து அவளுக்குள் வாழ்கிறவர், அவள் உங்களுக்குள் வாழ ஆசைப்படுகிறார். சோ மரியாள் தன்னை தானே அர்ப்பணித்தாள், ஏற்றுக்கொண்டாள். உங்களுக்கு அடிமை ஆண்டவரே. எத்தனை பேர் இப்படி இங்க சொல்லுவீங்க, என் இயேசுவுக்கு நான் அடிமை. உலக பொருள்களுக்கு நான் அடிமை கிடையாது, பணத்துக்கு நான் அடிமை கிடையாது, சம்பத்துக்கு அடிமை கிடையாது, என்னுடைய படிப்புக்கு அடிமை கிடையாது, என் இயேசுவுக்கே நான் அடிமைன்னு இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் நீங்க சொல்லுவீங்க?
உங்களை தேவன் பார்க்கிறார். தேவன் விருப்பப்படுறது அதுதான். சோ மரியாள் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டான். இயேசு ஒரு ஆடம்பரமான ராஜாவோட மாளிகையில பிறக்கல. அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சாதாரண ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். ஏழ்மையின் கோலம் எடுத்தார். அவர் ஏழைகளின் தேவன் என்று சொல்வார்கள். He loves the poor. நான் கஷ்டப்படுறேன்னு நீங்க கஷ்டப்படாதீங்க. தேவன் உங்களை நேசிக்கிறார். எனக்கு எதுவுமே இல்லைன்னு கஷ்டப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு எல்லாமா இருக்கிறார். இந்த நாள்ல நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு சொத்து இல்லை, நீங்க நினைக்கவே வேண்டாம். தேவன் உங்களுக்கு சொத்தா இருப்பார். உங்களோட அவர் இருப்பார். இன்றைக்கு அவரோட விலை மதிப்பு அநேகருக்கு தெரிவது கிடையாது. They don't know the value of Jesus. அவரோட விலை மதிப்பு தெரிஞ்சேன்னா நம்ம இந்நேரம் இப்படி இருந்திருக்க மாட்டோம். எப்பயோ மாறி இருப்போம். நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நல்ல அந்த கிளாத்ல ரோல் பண்ணி அங்க வைக்கிறாங்க. அந்த காலத்துல அந்த ஆடு குட்டி போட்டவன அது பழுதற்றதா இருக்கணும். அதனால என்ன செய்வாங்கன்னா அதை ஒரு துணியில சுத்தி அந்த அந்த புல்லுல வைப்பாங்க. ஏன் வைக்கிறாங்கன்னா அது ஒரு பழுதும் இருக்கக்கூடாது, அது மேல ஒரு கீறல் வரக்கூடாது. இதுக்காண்டியே மேய்ப்பர்கள் அங்க காத்துக்கிட்டே இருப்பாங்க குட்டி போடுற அந்த ஷீப்ஸ் கிட்ட. என் இயேசு பலியாக செலுத்த போற ஆட்டுக்குட்டி மாதிரி அங்க அவர் வைக்கப்பட்டார். இவங்க பெத்லஹேமுக்கு வராங்க. மரியாள் யோசேப்பு பெத்லஹேமுக்கு வராங்க. பெத்லஹேம் ஒரு சின்ன கிராமம். அந்த சின்ன கிராமத்துல சத்திரத்துல இடம் கிடையாது. கடைசியா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டோர் ரூம் சொல்லுவாங்க. அப்படின்னா எல்லா பொருளையும் தூக்கி போடுற இந்த டவுன் ஸ்டேர்ஸ்ல கீழ் அறையில நைட்டான மாடுகளை கட்டுறது, தேவையில்லாத பொருட்கள் ஒரு சைடு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் ஒரு சின்ன இடம் ஆண்டவருக்கு கிடைச்சது. இதெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டார். ஏன் இந்த தாழ்மையின் கோலத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்றால், நாமும் தாழ்மையாக வாழும்படியாக நமக்கு முன்மாதிரியை வைத்து போனார். நமக்கு தாழ்மை இருக்கா? இந்த கிறிஸ்மஸ் நாள்ல நம்ம ஒவ்வொருத்தரும் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. Do you have humbleness? அந்த தாழ்மை உங்களுக்கு இருக்கா? ஆண்டவர் 4 பேருக்கு தான் இயேசுவின் பிறப்பின் செய்தியை வெளிப்படுத்தினார். முதலாவது இந்த மேய்ப்பர்களுக்கு. இந்த மேய்ப்பர்கள் யார்? சாதாரண மனுஷர்கள், ஒரு வயிற்று சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடியவர்கள், இரவெல்லாம் மந்தையை காக்கக்கூடியவர்கள், கடினமாக உழைக்கக்கூடியவர்கள். ஆண்டவர் முதல் செய்தியை அவர்களிடத்துல எடுத்துட்டு போனார். அந்த செய்தியை கேட்டவுடனே அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. மெசியா எப்ப பிறப்பார்? செய்தியை சொன்ன உடனே குழந்தைய பார்க்க போறாங்க. பார்த்த உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா? வேகமா போய் அதை பிரசித்தப்படுத்த ஆரம்பித்தார்கள். உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை நீங்கள் பார்க்கவில்லையா? நீங்க எத்தனை பேருக்கு இயேசுவை பத்தி பிரசித்தம் பண்ணியிருக்கிறீர்கள்? என் இயேசு எனக்கு இதை செய்தார். சாதாரண மனுஷங்க 20 வருஷம் 25 வருஷம் இயேசுவை அறிந்து அப்படியே உட்கார்ந்து இருக்கும். அவர்கள் அதை செய்யவில்லை. இயேசுவின் குழந்தையாகிய இயேசுவை பார்த்த உடனே கிளம்பிட்டாங்க. வாங்க எல்லாருக்கும் இந்த செய்தியை சொல்லலாம். இயேசுவை அறிந்த நாம் இயேசுவை உலகத்துக்கு சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம்.
நாமும் பிரசித்த பண்ணணும். ஆண்டவர் உண்மை இல்லவர், ஆண்டவர் இப்படியெல்லாம் என்னை மாத்திருக்காரு, ஆண்டவர் இந்த அற்புதம்லாம் எனக்கு சொன்னாருன்னு டெய்லி சொல்லணும். இயேசுவை நேசிக்கிறவர்கள் இதை சொல்லுவீங்க, இயேசுவை நேசிக்காதவர்கள் சொல்ல மாட்டீங்க. இவர்கள் ஆண்டவரோட மெசியாட வருகைக்காண்டி காத்திருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். புள்ளைய போனா பார்த்தாங்க, ஐயோ ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை அடக்கவே முடியல. நமக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார், போய் எல்லாருக்கும் சொல்லலாம். போய் எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. உண்மையாகவே நீங்கள் ரட்சகரை பார்த்திருப்பீர்கள். ஆனால் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். நீங்களும் போய் எல்லாருக்கும் பிரசித்தம் பண்ணிருப்பீர்கள். நாம் அதை செய்திருக்கிறோமா? உண்மையாகவே ரட்சகரை நாம் பார்த்திருக்கிறோமா? இரண்டாவதாக ஞானிகளை அந்த நட்சத்திரம் வழி நடத்திச்சு. அவங்களுக்கு தெரியும் இன்ன டேட்ல மெசியா பிறந்திருக்காருன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ராஜ அரண்மனைக்கு போறாங்க, இயேசுவை தேடி. அவர் ராஜ அரண்மனையில தான் பிறந்திருப்பான்னு அங்க தேடி போறாங்க. ஆனா இயேசு ராஜ அரண்மனையில பிறக்கல. மறுபடியும் அந்த நட்சத்திரம் அவங்கள வழி நடத்தி இயேசு என்ற குழந்தை கிட்ட கொண்டு வந்துருச்சு. அவங்க சாஷ்டாங்கமா விழுந்தாங்க. இயேசுனா மரியாதை இல்லைங்க இந்த காலத்துல. இயேசுனா மதிக்கிறோமா? நம்ம வேலை தான் முக்கியம், நம்ம குடும்பம் தான் முக்கியம், நம்ம பிள்ளைங்க தான் முக்கியம், நம்ம காரியங்கள் தான் முக்கியம். இயேசு ஒரு மூலையில, எல்லார் வீட்லயும் இயேசு ஒரு மூலையில. என்றைக்காச்சும் ஒரு நாள் வேதத்தை அப்படி தட்டி எடுக்கிறது. அவர்கள் இயேசுவை மதித்தார்கள், சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்தார்கள். அந்த ரெவரன்ஸ் நமக்கு இருக்கணும். கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், அந்த பயம் நமக்கு இருக்கணுங்க. இயேசுனா பயம் இருக்கும். அவங்க பார்ப்பாங்க ஆண்டவர். சோ அந்த மரியாதை இந்த கிறிஸ்மஸ் நாள்ல நாம் தேவனுக்கு செலுத்துகிறோமா என்று நாம் பார்க்கணும். சிமியோனுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார். சிமியோனை பத்தி நான் கொஞ்சம் உங்களுக்கு எடுக்கணும். லூக்கா 2வது அதிகாரம் 25வது வசனம் நீங்க எடுக்க வேண்டாம், நான் படிக்கிறேன். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனுமாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் காண்டி காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தது. என்ன இருந்தது? பரிசுத்த ஆவி இருந்தது. அவனுக்கு என்ன இருந்தது? நீதியும் தேவ பக்தியும் இருந்தது. நமக்கு இருக்கா? நீதியும் தேவ பக்தியும் சிமியோனுக்கு இருந்தது. அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். பாருங்க, அன்ற காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருந்திருக்கிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர்னா ஏற்றுக்கொள்ள முடியல. இதுல எழுதி இருக்கு பாருங்க, அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் என்று எழுதி இருக்கு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருக்கே மதிப்பு கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் தான் ஒரு மனுஷனை மாற்ற முடியும். அடுத்த வசனத்துல என்ன எழுதிருக்கு? கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய். நீ இயேசுவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நீ மரணம் அடைய மாட்டாய்ன்னு ஆண்டவரோட வாக்கு அவருக்கு இருக்கு. அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு, என்னைக்கு இயேசு பிறப்பார். உங்களுக்கு அந்த வாஞ்சை இருக்கா? அவரை பார்க்காம நான் சாக மாட்டேன். அடுத்த வசனத்துல என்ன இருக்கு? அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். ஆவியானவர் வழி நடத்துவார். உங்களுக்கு தெரியுமா? இந்த இடத்துக்கு போன வழி நடத்துவார். ஜானோட விஷயத்துல நிறைய விஷயம் ஆவியானவர் எனக்கு முன்பதாகவே எல்லாத்தையும் சொல்லி இருந்தார். அவர் கரெக்டா வழி நடத்தினார். கர்த்தருக்கு சித்தமானால் அவரோட முதல் ஆண்டு விழா, அவரோட மெமோரியல் சர்வீஸ்ல நான் பேசுவேன். என் ஆவியானவர் எல்லாத்தையும் தெளிவா சொல்லக்கூடிய ஆவியானவர். ஒரு மனுஷன் மேல ஆவியானவர் இருந்தார் என்றால்
அவன் ஸ்டம்பிள் ஆக மாட்டான். அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிரும் என்ன நடக்க போகுதுன்றதை. ஆவியானவர் அவனுக்கு சொல்லிடுவார். ஆவியானவர் கரெக்டா கைட் பண்ணார். இவரை கரெக்டா கைட் பண்ணி போறாரு. மரியாளும் யோசேப்பும் குழந்தைய கொண்டு வராங்க தேவாலயத்துக்கு பிரதிஷ்டை பண்றதுக்கு. கரெக்டா சிமியோன் வராரு. எப்படி கரெக்டா வராங்க? ஆவியானவருடைய ஏவுதல்னால அவர் வராரு. அவன் அவரை தன் கையிலே ஏந்தி கரெக்டா உள்ள வராங்க. சிமியோன் அந்த குழந்தைய கையில வாங்குறாரு. எவ்வளவு பெரிய சந்தோஷம்! நான் இன்னைக்கு சொல்றேங்க, இந்த உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷம் என் நேசர் கொடுப்பார். உன் இருதயத்தில் அவர் வாழ்வாரானால் இந்த உலகம் கொடுக்க முடியாத பெரிய சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற சந்தோஷம் எல்லாம் கொஞ்ச நேரம் மறைஞ்சிரும். என் தேவன் உனக்குள்ள வாழ்வாரானால் என்றென்றைக்கு உன்னை சந்தோஷமா வைப்பார், நிறைவாய் வைப்பார், குறைவாய் வைக்க மாட்டார். ஒரு சில நேரத்தில் நான் வீட்டில் படுத்திருக்கும் போது யோசிப்பேன், ஆண்டவரே ராஜாத்தி மாதிரி வச்சிருக்கிறீங்க, இதெல்லாம் உங்க கிருபை, எந்த குறைவுமே எங்களுக்கு இல்லையே, வைக்கலையே, இவ்வளவு நிறைவு எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற நன்றியுள்ள இருதயம் எங்களுக்கு கொடுங்க. அது நமக்கு இருக்கா? இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் நம்மளை ஆரோக்கியமா தேவன் வைத்திருக்கிறார், தேவையானதெல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறார். அவரை நன்றியோடு எழுந்திருச்சு எப்பவும் அவரை துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கணும். நம்ம ஆத்துமா துதித்து கொண்டே இருக்கணும். என்ன வேலை செஞ்சாலும் என் நேசரை நினைத்து நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாமல் இருக்க வேண்டும். இன்னைக்கு இயேசுனா மறந்துடுறோம். ஐயோ பைபிள் படிக்கலையே, இப்படி மறந்துடுறோம். அவர் அந்த குழந்தையை ஏந்தி, ஆண்டவரே இந்த ரட்சணத்தை என் கண்கள் கண்டது அப்படின்றார். என்னை நிம்மதியா இந்த உலகத்தை விட்டு போக எனக்கு இடம் கொடுங்க என்றார். நாலாவதாக அண்ணாள் எத்தனை வருஷம் புருஷனோட வாழ்ந்தாங்க? 7 வருஷம் தான் வாழ்ந்தாங்க. புருஷன் இறந்ததுல இருந்தே தேவாலயத்துல தான் அவங்க தங்கி இருப்பாங்க. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் தேவாலயத்துல இருந்தாங்க? 84 வயது அவங்களுக்கு. இன்னைக்கு தேவாலயத்துக்கு வர கஷ்டமா இருக்கு. தேவாலயத்துக்கு எதுக்கு வரும்? தேவனை சந்திக்கும்படியாக வரும். ஊழியக்காரர்களே இல்லை, தேவனை சந்திக்கும்படி நீங்கள் வர வேண்டும். என் நேசரை நான் காண வேண்டும், அவர் என்னை தொட வேண்டும், அவர் என்னோடு பேச வேண்டும், அவர் என்னை திருத்த வேண்டும் என்ற வாஞ்சையோடு தேவாலயத்துக்கு வரும். நிறைய பேருக்கு கடமைக்கு தேவாலயத்துக்கு வரும். அதனாலதான் வசனம் கேட்க முடியல, தூக்கம் வருது. உங்களுக்கு வாஞ்சை இருந்தனா தூக்கம் வராது. வாஞ்சியோட அநேகர் வருவது கிடையாது. இந்த அம்மா 84 வயசு தேவாலயத்தில் உட்கார்ந்துருக்காங்க. வயசானவங்களுக்கு சொல்றேன், எவ்வளவு ஆசை. அவங்க ஒரு தீர்க்கதரிசி. சிமியோன் பார்த்து முடிச்சவன இந்த அம்மா பாக்குறாங்க. பாருங்க, இவங்க கண்ணுங்கள அவர் தென்படுறாரு. அவங்க குழந்தையாகிய இயேசுவை பார்க்கறாங்க. அந்த பாக்கியம் இவங்க 4 பேருக்கு கிடைச்சது. நீங்கள் தேவனை பார்க்கும்படியான பாக்கியம் இந்த நாள்ல உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா? இத்தனை வருஷமா நாம் தேவனை ஆராதிக்கிற நாம் தேவனை பார்த்திருக்கிறோமா? தேவனை பார்க்கும்படியான ஒரு தருணம் நமக்கு கிடைத்திருக்கிறதா? நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் தேவனையே சந்திக்காதவர்கள் இருக்கிறீர்கள். தேவனை சந்திக்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும், என் கண்கள் என் தேவனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை நம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டும். இயேசு எதற்காக நம்மை நேசித்தார்? நாம் பிறரை நேசிக்கும்படியாக. இதுக்குதான் ஆண்டவரோட அன்பு அளவற்ற அன்பு. ஏன் அந்த அன்பை கொடுத்தார் தெரியுமா? மற்றவங்களுக்கு அந்த அன்பை காமிக்கும்படியாக அவர் கொடுத்தார். அவர் இந்த உலகத்துக்கு என்னத்துக்கு வந்தார்? நம்மளை மீட்கும்படியாக வந்தார். நாமும் மற்றவர்களை அழிவிலிருந்து மீட்கும்படியாகவே தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். யோசிச்சு பார்த்தீங்களா?
சில டைம் எனக்கு ரொம்ப உடஞ்சிரும். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், என்னெல்லாம் செய்யணும் சொல்லுங்கப்பா, இவங்களை எல்லாரையும் கடவுளுக்குள்ள கொண்டு வாங்க, நான் என்னதான் பண்ணணும் எல்லாத்தையும் கொடுத்துறேன், ஆனா இவங்களை எல்லாரும் மீட்டுருங்க. இதுதான் நாம் செய்ய வேண்டிய. ஆண்டவர் அதற்காண்டி தான் நம்மளை மீட்டார். உங்க ஒவ்வொருத்தரையும் தேவன் மீட்டிருக்கிறார். எதற்காண்டி மீட்டிருக்கிறார்? அடுத்தவங்களை பிசாசின் வாயிலிருந்து மீட்கும்படியாக. இன்னைக்கு எத்தனை பேரை நரகத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க, எத்தனை மரணங்கள் நரகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. உன் சொந்தங்கள் நரகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க, உன் பிள்ளைகள் நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. Do you feel that? அந்த கவலை உங்களுக்கு இருக்கா? ஏன் தேவன் உன்னை மீட்டார்? நீ ஏன் தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாய்? மற்றவர்களை மீட்கும்படியாக. ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை நமக்காண்டி கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? அதற்காண்டி வந்தார். நம்மை நேசிக்கும்படியாய் வந்தார், நம்மளை மீட்கும்படியாய் வந்தார், தன் ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார். ஏன்? தன் சகோதரருக்காண்டி நம்முடைய ஜீவனையும் கொடுக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். கணக்கு பார்க்கறது இல்லைங்க. ஆண்டவரோட குணம் தாராளமான குணம். அந்த தாராள குணம் நமக்கு வரும். எங்க பாப்பா சொல்லுவா, எப்படி மம்மி இப்படி இருக்கீங்க, உங்களால எப்படி இப்படி கொடுக்க முடியுது? நான் கொடுக்கறது இல்ல, என் தேவன் எனக்குள்ள வாழ்றதுனால அந்த குணத்தை எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்துக்கு ரொம்ப அவசியம். ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்துக்கு ரொம்ப அவசியம். ஒரு கிறிஸ்தவன் இல்லைன்னா உலகம் செத்து போயிடும். ஒரு சபையில உண்மையான கிறிஸ்தவன் இல்லைன்னா அந்த சபை செத்து போன சபை. வசனத்தை போதிக்கிற ஊழியக்காரன் கிறிஸ்துவை உடையவனாய் அல்லாவிட்டால் அந்த சபை செத்து போன சபை. நாம் கிறிஸ்துவை உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். கர்த்தர் இதெல்லாம் செய்யறதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்தார். புரிஞ்சிருச்சா? புரிஞ்சவங்களா ஆமேன்னு சொல்லுங்க. வெரி குட். கடைசியா ஒரே ஒரு கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாக்கு ஒரு ஆசை இருந்தது, என் நாட்டில் வாழ்ற மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க, அவங்கள போய் நான் பார்க்கணும், அவங்களோட நிலைமை என்ன, அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு அவர் ஒரு நாள் ஆசைப்பட்டார். அவர் என்ன செய்தார் என்றால், ஒரு பிச்சைக்கார வேடத்தை அவர் போட்டுக்கொண்டார். ஒரு பிச்சைக்காரனாய் போய் ஒரு பிச்சைக்காரனை தேடி போனார், ஏழைகளை தேடி போனார். அது ஒரு பிச்சைக்காரன் ஒரு ரோட்ல உட்கார்ந்து இருந்தார். இந்த ராஜா என்ன செய்தார் என்றால், அந்த பிச்சைக்காரனோட போய் உட்கார்ந்து கொண்டார். அந்த பிச்சைக்காரன் இவரை பார்த்தவுடன் தனக்கு சாப்பாட்டுக்கு இருந்த கொஞ்சத்தை, நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுறீர்களா என்று கேட்டார். அவர் சந்தோஷமாக அந்த பிச்சைக்காரன் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டார். சாப்பிட்ட பிறகு அவர் வீட்டுக்கு போய்விட்டார். மறுநாள் அவர் குதிரையில வராரு, ராஜாதி ராஜாவாக அவர் குதிரையில அந்த சைடு வரார். அந்த பிச்சைக்காரனிடம் போனார், உனக்கு தெரியுமா, நேற்று ஒரு பிச்சைக்காரன் உன் கிட்ட வந்தாரா? அவன் சொன்னான், ஆம் வந்தார். அந்த பிச்சைக்காரன் நான் தான். இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கேளு, என்கிட்ட எதை வேணாலும் கேளு, நான் உனக்கு தரேன். விலை மதிப்புள்ள எதையாச்சும் என்கிட்ட கேளு, உனக்கு நான் கொடுக்கிறேன்னு அவர் சொன்னார். இந்த பிச்சைக்காரன் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் எதையுமே ஆசைப்படவில்லை, அவன் எதுவுமே கேட்கவில்லை. இந்த ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. என்ன என்கிட்ட கேளுன்னு சொல்றேல, நீ எதையுமே கேட்க மாட்டேங்கிறாயேன்னு கேட்டார். அவன் என்ன பதில் சொன்னான்னு தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் உங்களோட ராஜரீகத்துக்கு கீழே தான் இருக்காங்க, ஆனால் எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. என்ன பாக்கியம்?
என் ராஜாவோடு ஒரு நாள் வாழும்படியான பாக்கியம் எனக்கு கொடுத்தீர். உங்களோட ஒரு நாள் தங்கும்படியான அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது. என்னோட ராஜாவை நான் அறிவேன். அந்த ராஜா என்னோடு இருந்தவர். எவ்வளவு பெரிய உண்மை! இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். இந்த பிச்சைக்காரன் எதையுமே ஆசைப்படல. அவன் சந்தோஷமா சொன்னான், ராஜா எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்க ஒரு நாள் வந்து என் கூட தங்குனீங்க பாத்தீங்களா, ராஜாதி ராஜா, உங்களோட நான் ஒரு நாள் வாழ்ந்தேன் தெரியுமா, அது எனக்கு போதும், இந்த பாக்கியம் எனக்கு போதும். எத்தனை பேர் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் என் தேவன் எனக்குள்ள வந்து வாழ்ந்தால் போதும், என் தேவனோடு என் வாழ்க்கை இருந்தால் போதும், என்னை தேடி வந்த இரட்சகரோடு நான் வாழ்ந்தால் போதும்னு எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறீர்கள்? இந்த சந்தோஷம்தான் உண்மையான கிறிஸ்துமஸின் சந்தோஷம். இதற்காண்டிதான் இததான் ஆண்டவர் உன்னிடமும் என்னிடமும் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். நாம் செய்வோமா? எல்லாரும் எழுந்திருச்சு நின்று கண்களை மூடி உண்மையான கிறிஸ்துமஸ் எது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த பிச்சைக்காரனுக்கு எதுவுமே கிடையாது. அவன் நினைச்சிருந்தா ராஜா எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். அவனுக்கு வாய்ப்புகள் இருந்தது. ஆனா அவன் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே, என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன், என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன், என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜெபிக்கலாம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன், என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன், என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே.
பார்க்கணும். மேய்ப்பர்களுக்கு அந்த தருணம் கொடுத்தீங்க, ஞானிகளுக்கு அந்த தருணம் கொடுத்தீங்க. என் கண் பாவம் செய்த செதில்களால் நிரப்பப்பட்டிருக்கு. என் செதில்கள் கொட்டட்டும் ஆண்டவரே. உங்களை காணும்படியான கிருபை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அது என்னோட உண்மையான அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜெபிங்க இருதயத்தை தேவனுக்கு முன்னாடி. மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான். தியாகம் இருக்கா? மரியாவோட தியாகம் வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கா? இந்த உலகத்தை சந்தோஷமா அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்க. எத்தனை வாலிப பிள்ளைகள் இறந்துட்டு இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? உன்னோட வாழ்க்கையை நீ தியாகம் பண்ணுவையானால் உன்னால அப்பேற்பட்டவர்களை மீட்க முடியும். இன்னைக்கு அந்த தீர்மானத்தை எடுங்க. என் வாழ்க்கையை நான் தியாகம் பண்றேன் ஆண்டவரே, மற்றவர்களை மீட்கும்படியாக. மரித்தாலும்
மற்றவர்களை மீட்கும்படியாக உம்மை பத்தி சொல்லுவேன். வாலிபர்கள் எழும்பணும். இனி வாழ்ற கொஞ்ச நாட்கள் this wonderful occasion. உங்க சொந்த குமாரன் எங்களுக்காண்டி கொடுத்ததுக்காண்டி நாங்கள் நன்றி செலுத்துறோம். அவர் எந்த நோக்கத்துக்காண்டி இந்த மனு குலத்தை தேடி வந்தாரோ அதை நாங்கள் நிறைவேற்றும்படியான கிருபை எங்களுக்கு கொடுத்தார். இவர்கள் எல்லாரையும்
இந்த உலகத்துக்கு ஒளியாய் எடுத்து செல்லும் ஆண்டவர். இவர்கள் போற இடத்துல எல்லாம் இயேசுவை பிரசித்த பண்றவர்களாக இவர்களை மாற்றும். பேர் பேராக ஒவ்வொருத்தராக இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதி. இயேசு மையமாக இந்த குடும்பத்தில் இருப்பீராக. இயேசுவை மையமாக கொண்ட குடும்பமாக இவர்கள் வாழ கிருபை கொடுத்தார். இயேசுவுக்கு முதலிடம் கொடுத்த குடும்பங்களாக வாழ கிருபை கொடுத்தார். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென்.